ஹாய், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள். இப்போ நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இதில் கொஞ்சம் கோதுமை மாவு கலந்துருக்கேன். நீங்கள் வேணால் கார்ன்ஃப்ளவர் அதாவது போட்டுக்கலாம். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். மஷ்ரூம் நான் ஹாட் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சால்ட் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த அரிசி மாவு கோதுமை மாவெல்லாம் கலந்துடலாம். சில்லி பவுடர், மஞ்சத்தூள் போட்டுடலாம். சால்ட்டு போட்டுடலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்டு போடணும் பார்த்துக்கோங்க. சால்ட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மஷ்ரூம் போட்டுருவோம். மஷ்ரூம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். டைம் இல்லைன்னா அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நான் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இப்போ ஊற வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுறப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். அதுக்கப்புறம் நம்ம அதை போட்டுடலாம். இதில் நம்ம அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் வறுத்து எடுத்து அதில் போட்டால் நல்லாயிருக்கும். இது நல்லா காயட்டும். அப்புறம் போட்டுறப்போ காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நான் இப்போ ஒவ்வொன்றா போடுறேன். இது நல்லா ஊற வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் ஊற வச்சா தண்ணி விட்டுரும் இல்லை. அதனால் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு போட்டுருவோம். நல்லா திருப்பிடலாம். தனித்தனியாக போடணும். இது நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. நல்லா சிக்கன் மாதிரியே இருக்குது. நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு எடுக்கலாம். சவுண்டு கேட்குதா? மூணாவது போட்டுறேன். எனக்கு அந்த கருவேப்பிலை சேர்த்தேன். போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். மஷ்ரூம் எடுத்துட்டேன். கருவேப்பிலை மேலே போட்டுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.